தப்பு பண்றவனை தட்டி கேட்கறதுக்கு அதிகாரமும் என்கிட்ட இல்லை, அதுக்கான உரிமையும் இல்லை. ஏன்னா நான் வந்து போலீஸும் இல்லை, அட்வொகேட்டும் இல்லை, லாயர் இல்லை, ஜட்ஜ் இல்லை, இதெல்லாம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்றத அவேர் பண்றதுக்கு, விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நம்ம துறையில், அதாவது ஃபிட்னஸ்ல லைக் ஆக்சுவலாக நான் நினச்சேன், ஐயோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, வீணா போய் உள்ள மாட்டிக்கிட்டோமா. நானும் விஷாலும் மட்டும் தான் இதை பற்றி பேசுகிறோம், மற்ற ட்ரெயினர்ஸ்லாம் பேச மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்களும் இந்த தப்பை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசித்தேன். அப்படிதான் தோணுது. ஒரு சிலர் ஷேர் பண்ணீங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. நமக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஆக்சுவலாக இதை சீரியஸாக பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ லவ் ஃபிட்னஸ். ஆஸ் எ ட்ரெயினராக என் ப்ரொஃபஷனையும் பேஷனையும் ரொம்ப நேசிச்சு பண்ணுறேன். அதனால தான் நான் இந்த விஷயத்த பண்ணுறேன். ஒருத்தனையத்தோட கமெண்ட்டில் கேட்டேன், கமெண்ட்டில் பேசுறதுக்காக நான் இதை பேசலை, திரும்பியும் சொல்கிறேன் மக்களே, அவேர்னஸ் வீடியோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக இன்னொரு வீடியோ யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். ரெண்டாவது வந்து லைக் ஒரு வீடியோ போட்டோம், 2 பேர் தான், நீங்களே எல்லா வீடியோவும் கேட்டிருப்பீங்க. அவன் எடுக்க சொன்னான், சரி நம்மளும் எடுத்துலாம் தான் நினச்சோம். அப்புறம் பார்த்தா 10 பேர், 2வது வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தா 15 பேர், 3வது வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தா 20 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து பெருசாகிட்டே போகுது. இது பயங்கரமாக நடந்திருக்கு ஸ்கேம். எல்லாமே மலேசியா, சிங்கப்பூர்லாம் நம்ம ஆட் பண்ணல, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டே இருக்குது. ஃபுல் கண்ட்ரிஸ் தான் வருது. கண்ட்ரி ஃப்ரூட்ஸாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏமாட்டுக்கிறாங்க. பாவம் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எல்லாருமே அனுப்பியிருக்காங்கல்ல, நான் நினச்சேன் நீங்கள் என்கிட்ட கொண்டு வரீங்க, நானா போலீஸா, ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எல்லாம் வேறு நாட்டில் இருக்காங்க மக்களே, பாவம். ஓகே, தமிழ்நாட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 15,000 ரூபா தானே போச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் அப்படியே போட்டு அப்படியே விட்டு தான் இது இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்குது. ஏன் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம சொன்னால் இது வந்து பீப்புள் உஷாராகிடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயினர் மேலே ஒரு நம்பிக்கை போச்சு இந்த மாதிரி புறம்போக்குங்களால். அது ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, தப்பாக பேச நினைக்காது. ஏன்னா அவ்வளோ வெறியாக இருக்குது. என் ஃப்ரெண்டு நேற்று நான் அசிங்கமாக திட்டினா, எவ்வளோ ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, நீ நேற்றுக்கு அவங்க வேலையை விட்டு பேசினேன். சீரியஸாக 2 நாள் போச்சு. ஆல்ரெடி ஒரு இஷ்யூ எடுத்து பேசினா ஒரு 3 நாள் போச்சு. வேலையெல்லாம் கெட்டு போயிட்டு தாங்குது. பட் ஐ ஸ்டாப், திஸ் இஸ் லாஸ்ட். ஓகே, என் ப்ரொஃபஷன், என்னோட ப்ரொஃபைலை வந்து ஃபிட்னஸை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஃபிட்னஸை விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பேஜ். ஓகே, ஆனால் ஃபிட்னஸை பற்றி தப்பாக பேசுறதுனால தான் நம்ம இதையும் கெடுத்துட்டு வரோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். வேறு எவனா தப்பான திரும்பி வந்து பேசுவேன், விட்டுருங்க. பட் ஆனால் வேலை போகுது, மற்றவன்லாம் அவனுக்கு என்ன, அவன் வீட்டில் நடக்கும்ல, அவனுக்கு ஒன்று நடக்கும்ல, தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐயோ நமக்கு பேச யாருமே இல்லையன்ட்டு. இப்பயுமே எனக்கு தேவையில்லாத ஒன்று தான் இது. நான் என்ன பண்ணியிருக்கலாம், இது எனக்கு வேணாம், இதை நான் வந்து அப்படியே விட்டுருக்கலாம். ஓகே, எனக்கு தேவையில்லாத வேலை, நான் பாட்டில் ஜாலியாக அவன் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வர இப்போ என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களான்ட்டு. நான் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, அவனை டாமினேட் பண்ணுறதுக்குலாம் இங்கே வரல, தப்பை சுட்டி காட்ட வந்துருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், என் கூட சேர்ந்து பண்ணணும்னா தயவு செய்து போயிட்டு இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் பல நாளாக வீடியோ போட்டுனுக்கிறேன். சாப்பிட்ற வீடியோவை தாண்டி ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் தென் வாட்ச், ட்ரை பண்ணி பாருங்கள், அதை பண்ணுங்கள். புரியுதா? வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி உண்மையாகவே என்கிட்ட ட்ரெயின் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயோவில் லிங்க் இருக்குது. இது பிஸ்னஸ் கிடையாது. உண்மையாகவே 500 ரூபாய் கொடுத்து கன்சல்டேஷன் கால் புக் பண்ணுங்கள். நான் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நோட்டில் உட்காந்து எழுதுவேன், என்னென்ன வேணும் உங்களுக்கு, தேவை என்ன, நீடுனா, ரியலாகவே உங்களுக்கு ஃபிட்னஸ் என்ன, கோ அண்ட் ஸ்பெண்ட் மணி அண்ட் தென் டாக் டு மீ. தென் டிசைட் பண்ணலாம், நம்ம கிளாஸ் எடுக்கலாமா, இல்லை எப்படி போகலாம், இல்லை வேறு ட்ரெயினர் யாருன்னா உங்களுக்கு தேவையா, நம்ம அதையும் பிடிச்சி கொடுக்குறோம். இது பிஸ்னஸ்க்காக பண்ணல, அவேர்னஸ்க்காக பண்ணுறேன். ஓகே, என் ஃப்ரெண்டை நான் அசிங்கமாக நேற்று ஃபுல்லாக திட்டுறான். ஆக்சுவலாக அவனுக்கு உரிமை இருக்கு நான் பயங்கரமாக திட்டுறதுக்கு. ஏன்டா நீ இப்படி பண்ணின்னு இருக்கிற, உன் வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வேலை இருக்குது, ஏன்டா அந்த வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா இது என் தோறடா, என் பேஷன்டா, நானும் ஒரு ஆன்லைன் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன், இன் பர்சனாக ட்ரெயினராக இருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ட்ரெயினர்ஸ்க்கு ஜிம் ட்ரெயினர்னா ஒரு இலக்காரம் வேறு. அதில் தெரியுமா உங்களுக்கு, இலக்காரமாக என்ன தெரியுமா, ஜிம் ட்ரெயினரா, ஜிம் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம் மாஸ்டர்னா எவ்வளோ, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் நான் மாதம், தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் படிச்சுன்னு இருக்கிறேன், 50,000 கட்டி சும்மா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ப்ரொஃபஷனல் டிப்ளமோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், F45ல ஃபங்க்ஷன் ட்ரெயினராக ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், கல் ஃபிட்னஸில் ஒரு வருஷம் சீனியர் பாக்ஸிங் ட்ரெயினராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னென்ன வேணுமோ ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் பிரைமல் பேட்டர்ஸில் ஒரு CXIன்னு ஒரு கோர்ஸ், சென்ட்ரல் கண்டிஷனிங் ஒன்று படித்து முடிச்சிருக்கேன். ஓகே, நிறையா படித்து முடிச்சிருக்கேங்க. அப்புறம் இப்போ ப்ரோக்ராம் டிசைனிங் ஒரு கோர்ஸ் கனடா போயிட்டு இப்போ இருக்கும்போது அங்கே ஆன்லைனில் முடித்தேன். இவ்வளோ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். சும்மா ஒன்றும் வாங்கலை, பீப்புள் பே. ஓகே, இன் பர்சன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு 20,000 எனக்கு பே பண்ணுறாங்க. என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பென்சிவ்ட்டு. ஓகே, ஆமாம் நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அவ்வளோ சம்பாதிக்கிறேன். ஃபிட்னஸ் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ், சாப்பாடு எப்படி பெரிய பிஸ்னஸ் அது மாதிரி. ஓகே, எவ்வளோ வேல்யூ தெரியுமா அது, எவ்வளோ கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கோம் தெரியுமா. கிளைண்ட்டு கொடுத்துருக்கேன், ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னா, நான்லாம் ஸ்டீராய்டில் அந்த இதெல்லாம் அடிச்சுலாம் கொடுத்தது கிடையாது. இவன் சொன்னேன், ஒரு 20 பேருக்கு மேலே ஸ்டீராய்டு அடிச்சிருக்கான், ஃபேட் பர்னர் யூஸ் பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம்லாம் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் தட். ஓகே, அதெல்லாம் அது எனக்கு தேவையில்லாது. அவன் எப்படி கிளைண்ட் அக்செப்ட் பண்ணாமல் எப்படிங்க அவன் கொடுக்க முடியும்? கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஓகே, அது அவங்க விருப்பம், அது நம்ம இஷ்டம் கிடையாது.
பாடி பில்டிங்கில் ஒரு சைன் பண்ணணும், பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா ஸ்டீராய்டு வேணும். அது பாடி பில்டர் ப்ரொஃபஷனலாக எடுக்கிறது வேற, அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நேச்சுரல் பாடி இஸ் டிஃப்ரெண்ட், ஹென்ஹான்ஸ் வேற. ஓகே, லைக் ஸ்டீராய்டு எடுத்து பண்ணுறது வேற. அதை பற்றி நம்ம பேச வரல. ப்ளீஸ், பாடி பில்டராக இருக்கட்டும், ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கட்டும், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ஸ்டெப் அவுட் ஆகி பேசுங்க. நான் ஷேர் பண்ணுறேங்க. என்னங்க நாங்கள் மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணுமா? சொல்லுங்க. ஆனால் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், பயம்லாம் கிடையாதுங்க. கடவுள் இருக்காரு மேலே, தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கும். அதான் எனக்கு பயம் கிடையாது. அதனால் பயமே கிடையாது. நான் பேச தான் போகிறேன். ஆனால் எனக்கும் டைம் இல்லை, நீங்களும் பேச மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க. பாதி பேர் பயம். இப்போ எங்கே நம்ம பேர் வந்துருமோன்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, என் கூடயே இருக்கிறவங்களே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கிறாங்க. என்கிட்ட பேசுகிறவங்களும் பண்ணாங்கிறாங்க. அவங்களையும் வாட்ச் பண்ணதாங்கிறாங்க. இந்த கத்தி எப்போ நம்ம பக்கம் திரும்பும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ப்ளீஸ் பி அவேர் எவ்ரி ஒன். ஓகே, நான் நல்லவன் கிடையாது. ஆனால் நல்லவனா வாழணுன்றதுக்காக நம்ம மாறி வாழணும். தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாருமே, ஆனால் திருந்தணும். திரும்ப பண்ணால் மாட்டுவோம், முடிச்சு விட்ருவாங்க நம்ம கதையை. ஸோ ப்ளீஸ் பி அவேர். மக்களுக்கு மட்டும் இல்லை, ட்ரெயினர்ஸ்க்கும் சொல்கிறேன். ப்ளீஸ் ரெக்வஸ்ட், படிங்க. இந்த தொழிலை ஒரு நேசிச்சு பண்ணுங்க. அப்போதான் இதில் இன்னும் ஷைன் ஆக முடியும். எனக்கு மட்டும் ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் பேசுகிறேன்னு இல்லை. உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, உங்களையும் பீப்புள் நேசிப்பாங்க. எப்போ தெரியுமா? எப்போ உண்மையான சர்வீஸ் பண்ணுறோம், எப்போ உண்மையாக உழைக்கிறோமோன்ட்டு. ஓகே, கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் மேட்டர். இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை, எனக்கும் வந்துச்சு. நானும் வந்து சரக்கு அடிச்சின்னு, சிகரெட் அடிச்சின்னு, கூலி போட்டு மாவை போட்டு சுற்றி இருந்த பையன் தான் ஒரு காலத்தில். என் ஏரியாவில் இருக்க தெரியும். இப்பயுமே பசங்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு போடுவான், மச்சான் என்கிட்ட கூலி வாங்கி போடுறான், மச்சான் என்கிட்ட மாவு வாங்கி போடுறான்னு போடுறான் மச்சான் கமான்னா கண்டிப்பாக போடுவான். ஆமாம், நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நம்ம தான் மாறணும். ஓகே, ட்ரெயினர்ஸ் ப்ளீஸ் பி அவேர் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி தப்பு வளரக்கூடாது. அவனை மன்னிச்சிட்டோம் நம்ம, ஆனால் இந்த தப்பு வளரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணணும். நம்ம கூட ஒருத்தன் தப்பு பண்ணான்னா தப்புடான்னு சொல்லணும். அவனுக்கு சப்போர்ட்டாக வேற ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஒருத்தரில் பல பேர் வந்து பேசுறாங்க. இப்போ ஃபோனில் பேசினாலும் தெரியாமல் பண்ணிட்டான் எடுத்துருங்க. ஏய் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் பண்ணாதன்னு சொல்லி திருத்துடா. அவனை பண்ணிட்டான் எடுத்துருன்னா அப்போ மக்கள் புரியணும்ல. இவன் மறைச்சு 5 வருஷமா பண்ணிருக்காங்க இந்த தப்பை. ஆதாரம் தான் வச்சிருக்கேன். என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண, அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு. எப்படி மறைக்க முடியும்? எப்படி பேசாமல் இருக்க முடியும்? திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஃபேமிலி. இதுக்கப்புறம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே, ஒர்க் அவுட் வீடியோ வேணா நீங்கள் யூடியூப்ல பாருங்க. கோச் மாதிரி பாடி வெயிட் ஒர்க் அவுட் பார்த்தா பாடி வெயிட்லேயே அவ்வளோ செதுக்கியிருக்கேன். வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ போடுறேன். வேற எவனா தப்பு பண்ணாங்கன்னா உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா இதான் வந்து லைக் கேமரான்னு வச்சுக்கோங்களேன். கேமராவில் எடுத்து உட்காந்து பேசுங்க. அப்படி மூஞ்சை நிறுத்தி எனக்கு இந்த மாதிரி நேர்ந்துருச்சு என்ன பண்ணுறது, வீடியோ என்கிட்ட அனுப்பிவிடுங்க. நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல இது? ஆனால் இதுக்கு மட்டும் பயம். காசை வாங்கி கொடுத்தோன்னே 3 பேர் காசு, இன்னொரு 30 பேர் காசு வாங்கி கொடுக்கல. பாவம், அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்களா? எப்படி இருக்கானுங்க பாருங்களேன் மக்கள். காசு வாங்கி கொடுத்தோன்னே ஜோக்கா அப்படியே திரும்பிட்டாங்க. த ஃபக், என்னடா நினச்சின்னு இருக்கீங்க? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, உங்களுக்கு அனுப்புவீங்க, உங்களுக்காக நாங்கள் பேசுவோம். நீங்கள் பேசினோன்னே வீடியோவும் போட மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. உஷாராக இருங்க. எல்லாம் கோயந்தனுங்களாக தான் இருக்கிறானுங்க. ஸோ ப்ளீஸ் பி அவேர். நிறைய பேரை டேக் பண்ணுறீங்க. இந்த விஷயம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இதுக்கான அதிகாரம், பணத்தை இழந்தவங்க எல்லாருக்குமே பணம் ரிட்டர்ன் கிடைக்கப்படணும். என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, ஒரு 10 பேர் அனுப்பியிருப்பாங்க. அதுவும் உண்மையானதை நம்ம செக் பண்ணுவோம். இவன் தப்பு பண்ணியிருக்கானா, இவனுக்கு உடம்பு சரியில்லை எல்லாத்துக்கும் சேம் டைலாக், சேம் டயட் பிளான் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்கேன்றான். சேம் ஜிஹெச்லாம் அடிச்சுன்னு இருக்கலாம் எல்லாருக்குமே. அதான் ஒன்று. ஐயோ கடவுளே, அண்ணா யார்கிட்ட வாங்கலான்னு தெரியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்து இறங்கி பேசுங்கண்ணா. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஜிஹெச் கொடுக்கறது நிறுத்துங்கண்ணா. பாடி பில்டிங் வேறு. ஓகே, என்னத்த சொல்கிறதுன்னு புரியலண்ணா. இதே அமெரிக்காவில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சாவச்சிருப்பாங்க. ஏன்னா சர்டிஃபிகேஷன் முடிக்காமல் அங்கே ட்ரெயின் பண்ண முடியாது. அந்த சட்டம்லாம் இங்கே வராது. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால் எல்லாரும் இந்த தொழிலை விட்டு போயிடுவாங்க. இப்போ 4 நாள் நீ போய் உடம்பு ஏற்றினா பைசப்கால், ஃப்ரண்ட் ரைஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ், ஆல் தான் நீ ட்ரெயினர். நாட் லைக் தட். நீட் டு ஸ்டடி. படிக்க வேண்டும், படிக்கணும். உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள அனலைஸ் பண்ணணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சும்மா கிடையாது. உங்கள் உடம்பை நம்பி கொடுக்குறாங்க நம்மளை. ப்ளீஸ் பி அண்டர்ஸ்டாண்ட் ட்ரைனர்ஸ். உங்கள் தொழிலுக்கு நீங்கள் விபச்சாரம் பண்ணுறதுக்கு சமம் அது. இந்த மாதிரி படிக்காம பண்ணா என்னோட வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்போ. ஓகே, விபச்சாரம் பண்றிய, அநியாயம் பண்றிய, துரோகம் பண்றிய, பச்சை பாவம்னாரு. ஏன்னா படிக்காம சொல்லி கொடுக்குறது. ஏன்னா உனக்கே தெரியாது. கேட்டா அவன் வீடியோ போட்டான், கூகுளில் பார்த்து கமெண்ட் வச்சுன்னு கூகுளில் பார்த்து கண்டென்ட் கிரியேட் பண்ணா ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். நீ வந்து உன் சொந்த லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுக்குறது வேற, கூகுளில் பார்த்து சொல்லி கொடுக்குறது வேற. அதுக்கு நீயே சொல்லி, நான் மேக்ஸிமம் நான் சாப்பிட்றேன், நான் சேர்க்கிறேன்றது இட்ஸ் மை லைஃப் ஸ்டைல், மை ஃபிலாசபி. தட்ஸ் வை ஐ டீச். பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் பேச முடியலன்னா, பேச முடிஞ்சால் நீங்களும் பேசுங்க. இறங்கி இன்னும் அவேர் ஆகட்டும். பீப்புள் ஃபிட்னஸ் ட்ரைனர் மேலே இருக்கிற பயத்தை நீக்கி அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட அடுத்த வீடியோவில் நான் ஒர்க் அவுட் தான் பண்ணி வீடியோ போட போகிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வேறு எவனா தப்பு பண்ணால் அப்போ பார்க்கலாம்.
மக்களே உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் அதை ஸ்டோரியில் போடுறேன், ஷேர் பண்ணுறேன், நிறைய பீப்புள் பார்த்து அவேர் ஆகட்டும். நன்றி, வணக்கம். இத்துடன் முடிவடைகிறது தலைப்புச் செய்திகள், அதாவது தினேஷ் விஷால் அவர்கள் செய்திகள். இதுக்கப்புறம் வேறு யாரா மாட்டேன், அப்போ பார்க்கலாம். அப்பயும் டைம் வேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்களே வீடியோ கொடுத்துருங்க, நீங்கள் பேசி கொடுத்தா தான் நான் போட போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீப் ஷேரிங், கீப் அவேர் பீப்புள். லவ் யூ.